Hi friends, welcome back to my YouTube channel Kungumapoo. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காவை வச்சு மிளகு பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகு பூண்டு குழம்பு வந்து திருச்சி அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே தாய்மார்களுக்கு முதல்ல இந்த குழம்பு செஞ்சு தருவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 3 கத்திரிக்காய், 1 கப் உரிச்ச பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எப்போவும் நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா சட்டி அந்த மாதிரி கடாயை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அலுமினியம் பாத்திரத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க மிளகு, ஜீரகம், தனியா, காய்ந்த மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்து வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம். மசாலா பொருட்கள்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கியாச்சு. இது கொஞ்சம் ஆறுன அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஜாரில் மாற்றியாச்சு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்ல ருசியும் கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நான் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு, வெந்தயம், உளுந்து சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவும் உரிச்ச பூண்டும் அதில் சேர்க்குறோம். 1 நிமிஷம் வதக்குன அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்க்குறோம். இதை நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். இந்த குழம்புக்கு மிளகாய் தூள் எதுவும் தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகோட காரமே இதுக்கு போதுமானது. இப்போ இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண அப்புறமா ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்கணும். இப்போ கத்திரிக்காவும் பூண்டும் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த குழம்பை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இந்த குழம்பை சூடான சாதத்தில் வச்சு வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டிலே இருந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கு டெய்லி கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோன்னா அவங்க கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால பெரியவங்களும் இதை டெய்லி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட குங்குமப்பூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.